செல்பேசி என்கிற தமிழ் சொல்லே இன்றைக்கு வழக்கில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. செல்லும் இடமெல்லாம் பேச முடியும் என்கிற காரணத்தினாலே செல்லிடப்பேசி என்றும் அதன் சுருக்கமாக செல்பேசி என்றும் பல நண்பர்கள் அதனை அழைக்கிறார்கள். அது தொலைபேசியினுடைய ஒரு சின்ன வடிவம் என்றுதான் நாம் கருதி கொண்டிருந்தோம். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளுகிற போது ஒரு இமயமலை பனித்துளிக்குள் சுருக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற பேர் உண்மையை நாம் உணர்கிறோம். அது ஒரு சின்ன வடிவிலே இருக்கிற தொலைபேசி என்பதை விட காலப்போக்கில் சின்ன வடிவிலே இருக்கிற கணிப்பொறி என்கிற நிலைக்கு அது வந்திருக்கிறது என்று நாம் கூறலாம். கணிப்பொறி என்பது மடிக்கணினி, இந்த லேப்டாப் என்று சொல்லுகிற அந்த நிலையிலிருந்தும் அவ்வளவு பெரிய திரை, அவ்வளவு பெரிய கணிப்பொறி கருவிகள் எல்லாம் இல்லாமல் நாம் மடியிலேயே வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு ஒரு புத்தக அளவிலே வந்திருக்கிற கணிப்பொறியை போல இது கை கணினியாக, மடிக்கணினியாக கூட அல்ல, கை கணினியாக இது பயன்படுகிற காலம் வந்திருக்கிறது என்பதை நம்மாலே அறிய முடிகிறது. அதுவும் மிக அண்மையில் வேலூரை சார்ந்த கதிரேசன் என்கிற அந்த ஒரு கணிப்பொறியாளரை சந்தித்த போது நான் இந்த பெரிய செய்தியை அறிந்து கொள்ள முடிந்தது. 1330 குறட்பாக்களையும் அவற்றுக்கான உரைகளையும் உங்கள் கை தொலைபேசியிலேயே நான் போட்டு தந்துவிடவா என்று அவர் கேட்டபோது அந்த கேள்வியை என்னால் முதலில் நம்ப முடியவில்லை. 1330 குறட்பாக்கள், அவற்றுக்கான உரைகள் எல்லாவற்றையும் இதிலே அடக்கிவிட முடியுமா என்று கேட்டேன். கண்டிப்பாக முடியும் என்று அவர் சொன்னார். ஆனாலும் அதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம், இப்போது எனக்கு நேரம் இருக்காது என்று நான் நினைத்தேன். இல்லை கொடுங்கள், 2 நிமிடத்திலே நான் முடித்து தருகிறேன் என்றால் 2 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்திலே அவர் அதை முடித்துக் கொடுத்து விட்டார். இப்போது என்னுடைய செல்பேசியில் திருக்குறள், அனைத்து திருக்குறளும் இருக்கிறது, அவற்றுக்கான உரைகளும் இருக்கின்றன. எனக்கு புத்தகம் தேட வேண்டிய தேவையில்லாமல் எங்கே போனாலும் எப்போது வேண்டுமானாலும் இருந்த இடத்திலிருந்து ஒரே நிமிடத்திலே எந்த திருக்குறளை வேண்டுமானாலும் நாம் பார்த்துக் கொள்ளலாம், அவற்றுக்கான உரையையும் பார்த்துக் கொள்ளலாம் என்பது மிகப்பெரிய உதவியாக எனக்கு அமைந்திருக்கிறது. இது எனக்கான தனிப்பட்ட உதவி அல்ல, இதை அவர்கள் ஒரு தொழில் முறையமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்தேன். வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று நாம் குறிப்பிடுகிற அந்த வேலூர் தொழில்நுட்பவியல் நிறுவனத்தில் அதனுடைய ஆதரவோடும் அதனுடைய உதவியோடும் அவர்கள் தொழில் முனைவோர் அடைகாப்பு மையம் என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தொடரே புதுமையாக இருக்கிற இந்த அடைகாப்பு மையம் என்றால் இன்குபேஷன் என்கிற அந்த ஆங்கில சொல்லிலிருந்து அவர்கள் எடுக்கிறார்கள். கோழிகள் அடைகாக்கின்றன என்று நாம் சொல்லுகிறோமே, அதுபோல தொழில் முனைவோர் அடைகாப்பு மையம் என்று கணேஷ்ராம் என்கிறவரினுடைய அந்த தலைமையிலே 8 இளைஞர்கள் ஒன்று கூடி கணிப்பொறியிலே தமிழ் இலக்கியங்களை முடிந்த வரைக்கும் கொண்டு வருவது என்கிற முயற்சியிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற அந்த செய்தி இந்த கை தொலைபேசியிலும் கூட எவ்வளவு இடம் இருக்கிறது என்றால் அந்த கணிப்பொறி மொழியில் இத்தனை கேபி, இத்தனை எம்பி, இத்தனை ஜிபி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜிபி என்றால் கிகாபைட், எம்பி என்றால் மெகாபைட் என்று அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். 1000 எம்பி சேர்ந்தது ஒரு ஜிபி. அவர்கள் எனக்கு சொன்ன தகவல், உங்களினுடைய செல்பேசியில் 1 ஜிபி 1 கிகாபைட் இடம் இருக்கிறது. அதாவது 1000 எம்பிக்களுக்கான அந்த இலக்கிய எழுத்துக்களை உள்ளே கொண்டு வந்து விடலாம். எனக்கு அப்போதும் அந்த விஞ்ஞான சொற்கள் புரியவில்லை. 1 கேபி அல்லது 1 ஜிபி கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னால் எத்தனை பக்கங்கள் ஒரு உத்தேசமாக கொண்டு வர முடியும் என்று கேட்டேன். அவர்கள் அப்படி பக்க அளவை சொல்ல முடியாது, ஆனாலும் நாங்கள் 5 லட்சம் பக்கங்களை நாங்கள் அப்படி கொண்டு வருகிற முயற்சியிலே இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்னை வியக்க வைத்த செய்தி. அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய செல்பேசியிலே 1 ஜிபி 1 கிகாபைட் இடம் இருக்கிறது, ஆனால் திருக்குறள் 133 அதிகாரங்களையும் அதில் இருக்கிற 1330 குறட்பாக்களையும் அவற்றுக்கான உரைகளையும் உங்களுடைய கைபேசியிலே நாங்கள் இப்போது உள்ளே அனுப்பி இருக்கிறோம், செலுத்தி இருக்கிறோம். அது எவ்வளவு இடத்தை அது பற்றி இருக்கிறது என்றால் 1000ல் 1 பங்கையும் விட குறைவாகத்தான், 1 எம்பியை கூட அல்ல, 174 கேபி தான் அது இடம் பிடித்திருக்கிறது. சங்க இலக்கியம் முழுவதையும், பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்குள் செலுத்தி விடுகிறோம் உங்கள் கைபேசியில. அப்போதும் கூட அதில் இருக்கிற இடத்தில் 30% இடத்தை தான் அது நிரப்பும் என்று சொன்ன போது எனக்கு நம்ப முடியாத அளவுக்கு வியப்பாக இருந்தது என்பதுதான் உண்மை.
வெறும் 30% இடம் தான். அதற்கு பிறகும் 70% இடம் இருக்கிறது. ஒட்டுமொத்த சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டை அடக்கிவிடலாம், தொல்காப்பியத்தை அடக்கிவிடலாம், திருக்குறளை அடக்கிவிடலாம், கூடுதலாக பாரதியார் பாரதிதாசன் கவிதைகளையும் அடக்கிவிடலாம், அந்த சங்க இலக்கிய பாடல்களுக்கான பொருள்களையும் அடக்கிவிடலாம். விரல் நுனிகளில் நாம் பொருளை கண்டுபிடித்து விடலாம். பதிற்றுப்பத்தில், ஐங்குறு நூற்றில், குறுந்தொகையில், தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரத்தில் என்ன வேண்டுமோ அதை நான் விரல் நுனியிலிருந்து நொடியிலே அதை கொண்டு வந்துவிட முடியும் என்கிற அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியும், இத்தனை செய்திகளையும் கையளவாக இருக்கிற அந்த செல்பேசிக்குள்ளே அடக்கிவிட முடியும் என்பதும் நமக்கு எவ்வளவு பெரிய உதவியாக இருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். இதை அவர்கள் எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்றால், அதை மொபைல் வேதா என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த செல்பேசியே வேதமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மொபைல் வேதாவுக்கு டெல்லியிலே இருக்கிற இன்ஃபோ டெவலப்மெண்ட், இன்ஃபோதேவ் என்று அவர்கள் சுருக்கமாய் சொல்லுகிற அந்த இன்ஃபோ டெவலப்மெண்ட் என்கிற அந்த நிறுவனத்திலே இருந்து ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ 4 முதல் 5 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த விஐடியினுடைய வேந்தராக இருக்கிற விஸ்வநாதன் அவர்கள் அதற்கு ஆதரவு கொடுத்து அந்த விஐடி பல்கலைக்கழகத்திலே இடமும் அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன முடிவாக இருக்கிறார்கள் என்றால், தமிழை உலகமெல்லாம் கணிப்பொறியின் மூலம் பரப்புவது என்று அந்த இளைஞர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு தமிழ் மீது அக்கறை இல்லை என்று சொல்லுவதற்கு இனிமேல் நமக்கு தகுதி இல்லை என்று நினைக்க வைக்கிற அளவுக்கு அவர்களினுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது. தமிழகத்திலே இருக்கிற, உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்கள் இதை அவர்களின் கைபேசியிலே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். குறைந்த கட்டணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அதுவும் கூட வணிக நோக்கத்திலே அல்ல. கட்டணம் இல்லாத எதுவும் மதிக்கப்படாது என்கிற காரணத்தினாலே குறைந்த கட்டணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற 2 செய்திகள் நாம் குறித்துக் கொள்ள வேண்டிய செய்திகளாக இருக்கின்றன. ஒன்று, கணிப்பொறிக்கு தமிழ் மிக ஏற்ற மொழியாக இருக்கிறது என்பது அவர்கள் தருகிற ஒன்று. அதனால் தான் பிளாக் ஸ்பாட், வலைப்பூக்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, அது இந்தியாவிலேயே மற்ற எந்த மொழியை காட்டிலும் தமிழ் மொழியிலே தான் இந்த வலைப்பூக்கள் கூடுதலாக இருக்கின்றன என்பது அவர்கள் தருகிற தகவல். அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு குறை என்ன என்றால், களஞ்சியமாக இருக்கிற விக்கிபீடியா என்பதைத்தான் இன்றைக்கு நாம் இணையதளத்தில் எடுத்து பார்க்கிறோம். பலவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் விக்கிபீடியாவுக்கு போகிற பழக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த விக்கிபீடியாவிலே தமிழ் பற்றிய செய்திகள் குறைவாக இருக்கின்றன. நம்முடைய அரசு வருகிற இணைய மாநாட்டிலே கூட அதை எடுத்துக்கொண்டு விக்கிபீடியாவிலே ஏராளமான செய்திகளை அதற்குள் செலுத்துமையானால் உலகம் முழுவதும் தமிழுக்கான பரவுதல் எளிதாக இருக்கும் என்கிற செய்தியை அவர்கள் தருகிறார்கள். இன்றைய காலை நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்த